மக்களுக்கு இன்னும் இருக்க இருக்க அவரு சொன்னது அனைத்துமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியும் மக்களுக்கு கொஞ்சம் விலைவாசிகள்லாம் குறைச்சி மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரி அரசு செய்ய வேண்டும். நான் சிறு குழந்தையிலே அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் எத்தனையோ அரசியல்வாதிகிட்ட எத்தனை பேர்கிட்ட நான் இந்த அம்பாளுக்கு ஒரு இடம் கேட்டேன். யாருமே எனக்கு கொடுக்கல. தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. ஆனா இந்த அரசாவது இந்த கருமாரி அம்மாளுக்கு ஒரு புறம்போக்கிலேயாவது ஒரு இடம் கொடுக்கணும்னு நான் தளபதியை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தளபதியோட ஆட்கள் யாராக இருந்தாலும் இந்த பதிவுகளை பார்க்கக்கூடியவங்க இந்த அம்மாளை ஒரு கஷ்டத்தை நினைத்து பார்த்து இந்த அம்பாளுக்கு இங்கே இருக்கிற தேவாதிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இந்த அரசு நன்றாக வாழ்ந்து அருமையாக பச்சைக்கொடி கையில பிடித்து வாழணும் என்பதை நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். அதுபோல இந்த வாக்குறுதி பிரகாரம் பெண்பிள்ளை குழந்தைங்களுக்கும் அரசு நன்றாக பாதுகாப்பு அருமையாக கொடுக்கிற என்பதை நன்றாக விஜி சொன்னது உலக மக்களுக்கு தெரியும். அதுபோல இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு. தேவை இல்லாத நபர்களை செய்யறதுக்கு பொறுப்பாக முடியும். அதனால் நன்ற ஒரு அரசாக வர வேண்டும். நன்றாக ஒரு அரசாக மக்களுக்கு நன்றாக செய்ய வேண்டும். மக்கள் அனைத்து பேருமே விஜி நெஞ்சில தான் இருக்குது, நெஞ்சை விட்டு வெளியே போகவில்லை. அதுபோல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா மக்களையும் நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக அது படிப்படியாக நடக்கட்டும். அடுத்த பதிவை பார்க்கலாம்.